வணக்கம், நான் கைல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, குதிரை சாணி அள்ள போகிறோம். நம்ம சாணி அள்ள போகிறோம். எங்கே? லண்டனில் நம்ம சாணி அள்ள போகிறோம். இப்போ அதுக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்கு போகிறேன். அந்த ஃபார்மில் எப்போவுமே ஹோஸ் மேன்யூர் கொடுப்பாங்க. நம்ம இங்கே கடையில் வாங்குற ஹோஸ் மேன்யூருக்கும் ஒரு ஃபார்மில் போய் நேரடியாக மக்கின ஹோஸ் மேன்யூர் வாங்குறதுக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஒரு கடையில் நான் வாங்கிட்டு வரதை பார்த்தீங்கன்னா காரில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல்லு. காரே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மெல் ஆகி கிடைக்கும். ஆனால் இந்த ஹோஸ் மேன்யூரை போய் நான் எடுத்து வரேன் பார்த்தீங்களா, எந்தவித நாத்தமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அது மக்கி போய் இப்போ அது ஒரு பிளாக் டைமண்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபார்முக்கு நான் எப்பவுமே போறது. வந்துட்டோம் நம்ம. எஸ், ஓப்பனா ஆயிடுச்சு. நம்ம அப்படியே உள்ள போறோம். நான் உங்களுக்கு அந்த போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். இது ஒரு ஒத்தையடி பாதை, ஒரு கார் தான் வர முடியும். அதனால வாசல்லையே நிற்பாங்க. வாசல்லையே வந்து அந்த ஓனர் நிற்பாங்க. நின்றுட்டு ஒவ்வொரு காராக உள்ளே அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், ஒத்தையடி பாதையிலங்கிற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க ரோடு. ஒரு சின்ன நேரோவான ரோடு தான், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோடு. பக்கத்தில் சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேபிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்லாம் இருக்கும். இதுதான் அந்த ஃபார்மு. அந்த ஃபார்மோட என்ட்ரன்ஸ்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இது ஒரு திடல் மாதிரி இருக்கும், அங்கே தான் நம்ம கார் பார்க் பண்ணிக்கணும். இந்த ஹோஸ் மேன்யூர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், நம்ம காசு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ வேணும்னாலும் அள்ளிட்டு போகலாம். ஆனால் இது வந்து ஒரு டைமிங், அதாவது ஒரு டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி தான் வரணும், அன்னைக்கு தான் வரணும், அதாவது ஒரு டைம் செட் பண்ணி அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் போனால் மட்டும்தான் we are allowed to get ஹோஸ் மேன்யூர். அப்புறம் இல்லைன்னா நம்ம அங்கே போய் எடுத்துக்க முடியாது. பார்த்தீங்களா, எனக்கு முன்னாடி அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஜஸ்ட் காரை ரிவர்ஸ் பண்ணிடுறேன். எப்பவுமே இன்னும் எனக்கு முன்னாடி அவ்வளோ லைக்யூ வந்துடும் எப்பவுமே. இது சரியான ஒரு சமமான ரோடு இல்லாததுனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிட்டு போகணும். இங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வரும். வெற்றிகரமாக வந்தாச்சு. எல்லாரும் ரொம்ப பிஸியாகவே அள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊரில் குப்பைக்கொல்லின்னு சொல்லுவாங்க. அந்த குப்பைக்கொல்லிங்கிறது ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்கிறது, மாட்டோட சாணம் அதெல்லாம் போய் கொட்டுறது. வேறு ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மேய்து பாருங்கள், அந்த குதிரைங்கள்லாம் செம்ம அழகாக இருக்கும். இந்த குதிரை அதான் எங்கள் அம்மா கிட்ட போய் நான் சொன்னேன், அம்மா நான் சாணி அள்ள போகிறேம்மா அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு. அதுக்கு எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய ஆளை பாருங்க. ஏமா சொல்கிறாங்க, நீ சாணி அள்ளுறதுலலாம் எனக்கு வருத்தம் இல்லை, அது ஒன்றும் தப்பும் கிடையாது. என்னோட வருத்தம் என்னன்னா, எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, எங்கள் வீடுங்கிறதே நான் அவங்க வீடு, என் வீடு தான் அது. எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு கட்டில் விட்டு அப்படி இறங்க மாட்டேன். கார்டனுக்கு போகணுன்னாலும் ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு செப்பலை போட்டுக்கிட்டு தான் நடப்பேன். அங்கே போய் உன் வீடுன்னு நீ சாணியெல்லாம் அள்ளுறியான்னு கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க, அது நம்ம வீடுங்க, அது அங்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இதுவும் நம்ம வீடு தான். இங்கே தான் நம்ம அதிக ஒர்க்கு போடணும், நிறைய அதிக எஃபர்ட்டும் போடணும். இங்கே பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, அவங்களாம் அள்ளிட்டு போகட்டும், அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக அள்ளலாம். இந்த இடம் ஃபுல்லாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபார்ம். இங்கே குதிரை வளர்க்குறதுலேருந்து பன்னி வளர்க்குறதுலேருந்து எல்லாமே இருக்கும். இந்த அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அது குளிராமல் இருக்கிறதுக்கு அப்படியே அங்கே கிட்டக்கெல்லாம் போகலாம். நான் தான் கேட்டேன் இவங்ககிட்ட, நீங்கள் ஹோஸ் தெரப்பி பண்ணுவீங்களா குழந்தைங்களுக்குலாம் கேட்கும்போது இவங்க சொன்னாங்க பண்ணுறது இல்லைன்னு. நான் ஹோஸ் தெரப்பி பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஹோஸ் தெரப்பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் நீட் குழந்தைங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தெரப்பி கொடுப்பாங்க. அது வந்து இங்கே ஹோஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபேமஸ். ஹோஸில் மட்டும் கிடையாது, எல்லா அனிமல்ஸ், அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் நீடு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அனிமலை வந்து தொட வைக்கிறது, அப்புறம் வந்து அனிமலோட ஈவன் அந்த சாணியை அள்ள வைக்கிறது, அந்த சாணியை தொட வைக்கிறது, இது எல்லாமே இங்கே வந்து ஒரு தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது, அது எல்லாமே, அதுக்கு வந்து சாப்பாடு போடுறது,
போடுறதுலேருந்து அது எல்லாமே ஒரு விதமான தெரப்பி. அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்படுது, அப்படி இல்லை ரொம்ப ஃபிஜிட்டியாக, ரொம்ப ஓவர் ஆக்டிவாக, ரொம்ப ஹைப்பராக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அனிமல் தெரப்பி நீங்கள் கொடுத்து பாருங்கள், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இறக்கி வைப்பா, போனால் இறக்கி வைங்க, எல்லாத்தையும் இறக்கி வைங்க. அப்படியே விரிச்சு வைங்க, அம்மாவுக்கு அல்றா மாதிரி. லைக் தட். அப்படியே வைங்க, ஒவ்வொன்றா இருக்குங்க. நான் அம்மா இன்னொரு 3 டப்பா எடுத்து வச்சிருந்தேன் பாரு, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரி ஓகே, அது எல்லாத்தையும் இறக்கி வைங்க. நம்ம ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து வைப்போம். ஒரு குதிரையோட சாணம் அது போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்குது பாருங்க, வைக்கல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அது மக்க பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பா உள்ள ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு களி மண்ணு மாதிரி ஆயிடும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு போடணும். இதில் எந்தவித ஸ்மெல்லும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாட்டு சாணம் அதெல்லாம் போடவே கூடாது. எப்போவுமே மாட்டு சாணமாக இருந்தாலும் குதிரை சாணமாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது எப்போவுமே போடக்கூடாது. இந்த மாதிரி மக்குனது தான் போடணும். இந்த மிடில் பார்ட்லேருந்து அள்ளணும், அப்போ தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா மக்கி போனதாக கிடைக்கும். நான் எப்போவுமே இது அடியிலேருந்து தான் வந்து அள்ளிட்டு போவேன். எவ்வளோ வருது பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் மண்புழு தான், அவ்வளோ மண்புழு. இது அடியில் போக போக தான் இது ஃபுல்லாகவே நல்லா மக்குன உரமாக இருக்கும். இது இருக்கு பாருங்க, அப்படியே எவ்வளோ அப்படியே செம்மையாக இருக்குது, அப்படியே கோல்டாக இருக்குது. He's recording you too as well? Yeah. Just I'm going to upload my YouTube channel. Okay. I get you, madam. So because of like this is a black gold. Well, huh? Pardon? You're promoting as well? Yeah, I'm promoting as well. நிறைய பேர் தோட்டத்தில் நிறைய பிளான்ஸ் இருக்கும். அதாவது பூ பூக்கிற பிளான்ஸ் இருக்கும், காய்க்கிற பிளான்ஸ் இருக்கும். ஆனால் எதுவுமே சரியாக காய்ப்பு இருக்காது. அதுக்கு என்ன முக்கிய காரணம்னா மண்ணோட தன்மை தான் காரணம். அந்த தன்மையை மாற்றணும்னா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். பர்டிகுலர்லாக இந்த மாதிரி உள்ள தொழு உரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. அதாவது இது வந்து ஹோர்ஸ் மேன்யூர். இதை நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம மண்ணில் உள்ள ஆசிட் தன்மையை வந்து சமநிலைப்படுத்தும். அதாவது சில சாயில் ஆசிட் கண்டென்ட் நிறையா இருக்கும், சில சாயிலில் ஆசிட் கண்டென்ட் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். ஒரு சில பிளான்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஆசிட் தேவை வளர்கிறதுக்கு, ஒரு சில பிளான்ட்ஸ் ஆசிட் இருந்தால் வளராது. அந்த மாதிரி சாயிலெல்லாம் நல்ல கண்டிஷன் பண்ணி ஒரு வளமானதாக ஆக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக பிளான்ட்ஸ்க்கு எனர்ஜி கொடுக்கும். அதனால் பிளான்ட்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப சீக்கிரமாகவே நல்லா க்ரோ பண்ணி நிறைய காய்க்கவும் பூக்கள் பூக்கிறதுக்கும் இந்த ஹோஸ் மேன்யூர் தான் ஹெல்ப் பண்ணும். நான் எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை, அதாவது 4 மந்த் 5 மந்த் கேப்பில், ஈவன் வின்டரில் கூட நான் ஒரு வாட்டி ஹோஸ் மேன்யூர் என்னோட தோட்டத்துக்கு போட்டுருவேன். நியர்லி ஃபினிஷ், எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கு போகிறோம். மொத்தம் 2, 4, 5 பேக் தான். இதுக்கப்புறம் என் காரில் இடம் கிடையாது, சின்ன கார் இருக்கிறதுனால இடம் கிடையாது. இது வரைக்கும் 10 ஏரோப்ளேன் போயிடுச்சு பாருங்க முன்னாடி. சவுண்ட் மற்ற எல்லாமே முடிச்சுட்டேன் நான். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் ஏரியா பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபார்ம் இருந்துச்சுன்னா அங்கவே இதே மாதிரி நல்ல வெல் ரொட்டனான ஹோர்ஸ் மேன்யூர் கிடைக்கும். நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா பக்கத்தில் லோக்கல் ஃபார்மர்கிட்ட போங்க, அங்கே நிறைய இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. குப்பைக்கொல்லியில் போயிட்டு ஒரு 10 பேக் அள்ளி உங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போடுங்க. அப்புறம் எப்படி காய்க்குதுன்னு பாருங்கள். அதை விட்டுட்டு நம்ம காசு கொடுத்து ஓரெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். சரிங்க, இந்த வீடியோ விலாக நான் இப்போதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மூச்சு வாங்குது ஏன்னா முடிச்சுட்டேன். தேங்க்யூ. நீங்கள் லண்டன்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் ஏரியாவிலலாம் நிறைய ஃபார்ம் இருக்கும். அந்த ஏரியாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ரொட்டனான ஹோஸ் மேன்யூர் நமக்கு கிடைக்கும்.